ரெக்கார்ட் போட்டியா? எப்பா நாம் தமிழரா இல்ல நான் தமிழரா? என்னோ என் தமிழன், நான் தமிழர். டேய் பேச்சாடா பேசுனீங்க, பேச்சா பேசுனீங்க. சீமான் பேசுறது கூட பெரிய விஷயமா பல்லடா. இந்த சாட்டன்னு ஒருத்த பேச்சு வச்சிருக்கான் பாருங்க காய்ஸ். நேத்து ராத்திரில இருந்து சிரிச்சு சிரிச்சு என்னால சத்தியமா முடியல. சாட்டையை போட்டு சொயட்டி சொயட்டி அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காங்க. தலைவன் கொஞ்சம் கொஞ்சம் பேச மகள், மருமகள், சித்தப்பன், பெரியப்பன், பெண் எடுத்தோர், பெண் கொடுத்தோர்னு சொல்லி பரம்பரையா நோண்டி நோண்டி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களையும், சாரி ஐயா ரஜினிகாந்த் அவர்களை பச்சை பச்சையா திட்டி வச்சுட்டு இன்னைக்கு புலியும் கழுகும் போட்டோ போட்டுட்டு உருட்டி நிக்கிறீங்களே, கூச்சமே இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன், கூச்சமே இல்லையா? சீமானாவோ அண்ணன் போயிட்டுனாவோ எதுக்கு பார்த்தாரு, என்ன கதைகளுக்காக போய் பார்த்தாருலாம் உங்களுக்கு தெரியல. ஆனா அதை வச்சு இந்த எப்படி சொல்றது, நான் தமிழரா இல்ல நான் தமிழரா? அதாவது என்ன சொன்னா, ஸ்டாலின் லெப்டுக்கா போயிடுவாரு, எடப்பாடி ரைட்டுக்கா போயிடுவாரு, நாம தான் சென்டருக்கா வருவோம். மராத்தியனா தமிழனா, மானமுள்ள தமிழனா மண்டியிடும் மராத்தியனா. உங்களுக்கு வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போடுறவங்கள எல்லாம் சத்தியமா சொல்றேன், நாய் தூக்கிட்டு போயிடும். காய்ஸ் மனசார சொல்றேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம பசங்க அந்த திருப்பாச்சி படத்துல கமான் ஷூட்னு சொன்ன துப்பாக்கி எடுத்து கிஸ் பண்ணுவாங்க, அந்த மீம் தான் நம்ம பசங்க சந்தோஷத்தின் உச்ச கட்டத்துல அடி பொழக்கிறாங்க. அடி பொழந்து கிழிச்சு நாலா தொங்க விடுறாங்க, போட்டு பதிலே சொல்ல முடியல. தம்பிகளே திணறாங்க, எதுக்கு இவரு போய் இப்ப பாத்துக்கிட்டுன்னு. கைஸ் ஃபன் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜோக் அபார்ட்ஸ். ஒரு மனிதரை எந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்த்தி பேசிட்டு இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் போய் பார்த்தது அது என்ன கதை, நாக்பூரோட உத்தரவா இல்ல இந்த ராசில்லா பீஸோட உத்தரவான்னா நமக்கு தெரியல. அந்த ராசில்லா பீஸ் சொல்லிதான் போய் பார்த்துருப்பாருன்னு வச்சுங்களேன். விஜயை வீழ்த்துவதற்கு ரஜினி கிட்ட போய் மண்டியிட்ட தமிழனின் மானம். மராட்டியன் மராட்டியன் சொல்லி என்னென்ன அபியூசஸ் பண்ணிருக்கீங்க ரஜினிகாந்த் அவர்களை. ஒண்ணு சொல்றேங்க, ரஜினிகாந்த நமக்கு என்னவாக தெரியும்? ஒரு சூப்பர் ஸ்டாராக, ஒரு நடிகனாக, ஒரு மாஸ் என்டர்டெய்னராக நாம அவர் அப்படிதான் திரையில பார்த்து கொண்டாடி இருக்கோம். அவர் தமிழ்நாட்டு மக்களை மகிழ்விச்சிருக்கார். ஒரு ரஜினிகாந்த் என்பவர் யார் என்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு நடிகரா தான் பார்த்திருப்போம். அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, அவர் எங்கிருந்து வந்தாரு, என்ன பண்ணாரு, அவர் பூர்வ குடி என்ன, அவரோட டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்ததில்ல. ஒரு நடிகரா நம்ம திரையில கொண்டாடி இருப்போம். தனிப்பட்ட வாழ்க்கையில ரஜினிகாந்த் அவர்கள் யாரு? ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அவருக்கு மனசுல பட்டவர் ஓப்பனா பேசக்கூடிய ஒரு மனிதர்னு சொல்லி தான் நம்ம பார்த்திருக்கோம். மராட்டியன், அவர் கன்னடர், அவர் இங்க இருக்கக்கூடாது, நாயே பேயே அப்படியே சங்க எடுத்துருவேன், அப்படி இப்படின்னு மைக்கு கிடைச்ச இடத்துலாம் போய் கொதறி வச்சுட்டு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் சொல்றீங்களே, சூப்பர் ஸ்டார் சொல்ற தகுதி இருக்கா? உங்க அண்ணன் சொல்லி இருக்காரு மேடையில, 3 படம் வச்சிருக்கேன் தம்பிக்கு. எது 3 படம் வச்சிருக்கேன், அவன் செத்து போயிருவான். எது 3 படம் வச்சா அவன் பார்த்து செத்து போயிடுவான். அந்த ஆடியன்ஸ சொல்றாரா வேற யாரும் சொல்றாங்களா எனக்கு தெரியும், செத்து போயிருவான். அப்புறம் யாரு? தம்பி சிம்புதான் சூப்பர் ஸ்டார் முடிச்சு விட்டாரு, ஒரே கதை முடிஞ்சது. அப்படி போற வரவெல்லாம் போச்சு. ஒண்ணு எங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அதுல கரெக்டா தெளிவா நிக்கணும். அதை விட்டுட்டு முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மாத்தி பேசுறதுன்னு சொல்லி இப்படி பண்றதுனாலதான் மக்கள் உங்களை நம்பாம இருக்காங்க. இன்னைக்கு தளபதி அவர்கள் மாநாடு போட்டதுக்கு பிறகு ஐயோ மாலா மாலா எரியுதுன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க போறேன், இங்க போறேன், அதை பேசுறேன், இதை பேசுறேன், திட்டுறது. எங்க தலைவர் என்ன சொன்னாரு? லாரி அடிச்சு சாவன்னு சொன்னாரு. இவரு அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? உங்க அண்ணன் மேடையில சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்கு சொல்லி சர்க்கஸ்டிக்கா பேசியிருக்காரு. இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இப்படி கை கட்டி நிக்கிறாரு. என்னங்க இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க, இது நியாயமா? மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? என்னங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்த படத்துல, சிவகாசி படத்துல என்னன்னே அண்ணியின் மாதிரி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவர்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாதுங்க. நிச்சயமா சொல்றேன். நான் எதிரியான பாஜக திமுக காரனை கூட நான் ஏத்துப்பேன். அவன் நிலைப்பாட்டுல தான் அவன் இன்னைக்கு மாற மாட்டான். அவன் பிஜேபி காரனா, ஆமாண்டா நான் பிஜேபி, நான் சங்கி, நான் இதுதான்றதா ஒத்துப்பான். எதிரிய கூட நம்ம நம்பிடலாம். இப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி நிறங்கள் மாற்றக்கூடியவர்கள நம்ம என்னன்னு பேசுறது. இதுல எங்களை பார்த்துட்டு நீங்க உனக்கு தகுதி இருக்கா, உன்னால முடியுமா, நடக்குமா, என்ன நெருப்புடா பாட்டெல்லாம் பாடி காட்டுறீங்க நீங்க எங்க கிட்ட
26ல தெரியும் நாங்க யாரு, எங்க பவர்னா கிட்டத்தட்ட 1 கோடி உறுப்பினர்களை வந்து குறுகிய காலகட்டத்துக்குள்ள சேர்த்ததா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து கடைசி வரைக்கும் திரள் தான். எப்படி நான் வந்து அண்ணன் சீமான கூட விட்டுருவோம் கைஸ், அவர் ஏதோ பண்ணின்னு போறாரு, அவர் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. அவரை நம்பி இந்த தம்பிங்க கதறாங்க பாருங்க. அதுவும் அண்ணன் சாட்டை எடுத்து நாட்டை தலைவர் ஓவர் டியூட்டி பாக்குறது. 5 ரூபாய்க்கு பேசுறான்னா 50,000 ரூபாய்க்கு அண்ணன் பேசும். அப்படி உட்காந்து விஜயகாந்த் ஸ்டைல்ல பேசி இன்னைக்கு பாருங்க மொடர்ட் ட்ரோல் கண்டென்ட் சங்கி பண்ண ட்ரெண்ட்லாம் ஆயிட்டு இருக்கு. எதுக்கு, என்ன காரணம்? இன்னைக்கு வந்து நாங்க மராட்டியரின் காலில் விழுந்த தமிழ் அதுதான் சொன்னாங்க, மண்டியிடா மானம் வண்டியிடா மாடு, என்னென்ன பேசி வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம சொல்லலாமா மராட்டியன் காலில் விழுந்த பச்சை தமிழர்னு சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? நாங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நடிகனாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் தான் பார்த்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, அதுக்கு சில விமர்சனங்கள் வந்தது அவர் எடுத்த கொள்கையினால. அது வந்து வேணானா உறுதிட்டார். ஆனா நாங்கள எப்பா சாமி நடிகர் சண்டையில கூட ரசிகர் சண்டையில கூட இந்த அளவுக்கு தரந்தாய்ச்சலாம் ஒருத்தர் மைக்க பூச்சிலாம் நாங்க பேசுனதே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களை விஜய் ரசிகர்களாகட்டும் மற்ற ரசிகர்களாகட்டும் ரஜினிகாந்துக்குலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து தரம் தாழ்த்தி பப்ளிக்ல மேடை போட்டு பச்சையெல்லாம் பேசுனது கிடையாது. எப்படி சொல்றது, ஒருத்தர் உயிரோடவே இருக்கக்கூடாதுலாம் வர பேசியிருக்காங்க சில பேர். அப்படியெல்லாம் நாங்க இது வரைக்கும் பேச, ரசிகர் சண்டையே எவ்வளவு மேலும் உங்க அரசியல் சண்டையை கம்பேர் பண்ணும்போது நீங்க எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஆக இவர்களுக்கு கொள்கை எல்லாம் எதுவும் இல்லைன்றதா தமிழ்நாட்டு மக்கள் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மக்களே தெளிவாகுங்கள். நமக்கான கட்சி, மதசார்பற்ற சமூக நீதி, கொள்கையின் பிடிப்பாடு, இந்த கூட்டணி வச்சுக்கிறோம், ஏடிஎம்கே கூட கூட்டணி, திருமாவளவன் கூட கூட்டணி, என்டிகே கூட கூட்டணி எல்லாம் சொல்லிட்டு பொய் பொருளிகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தளபதி மேல என்னென்ன அவதூறுகள் பரப்ப முடியுமோ பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிடுபடியாகி அங்க உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஏங்க இந்த போன வாரம் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு முகாம் நடந்ததுங்க. திமுக எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கின்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒரு உறுப்பினர் சேர்க்கை முகாமுக்கு அங்கங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து மக்கள் வந்து ஆர்வமா தன்னை நினைச்சுக்கிறாங்க, பெயர் திருத்தம் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. கவுன்சிலர், எம்எல்ஏ, மினிஸ்டர் வரைக்கும் வராங்க பூத்துக்கு. அப்போ எந்த அளவுக்கு பயந்து போயிருப்பாங்க பாருங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு. அதுவும் இல்லாம உளவுத்துறையை வச்சு பல வேலைகள் பாக்குறதாவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மாநாட்டுக்கு யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ ஆளும் கட்சியே பார்த்து அரண்டு போயிருக்கிறான்னா நீங்க எல்லாம் ஏமாத்திரம். நீங்க வந்து எங்களை வந்து ட்ரிகர் பண்றீங்க. சத்தியமா சொல்றேங்க, சந்தோஷமா இருக்கு. நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், இவர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை போய் பார்த்ததெல்லாம் வந்து இருக்கட்டும், வெளியே வந்து என்ன கதை சொல்ல போறாருன்னா தெரியலன்னு சொல்லி போட்டு நம்மள முடிச்சு விட்டு போங்க சொல்லி. ஐயோ கைஸ், மன நிறைவோட இருக்கேன். 2-3 நாளா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தது. பர்சனலா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். நேற்று இரவுல இருந்து பிபி மாத்திரை சுகர் மாத்திரை எல்லாம் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியுமானால் ட்விட்டருக்கு வாருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.